பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமாம், எனக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைங்க, இவ்வளோ சோர்வு, கண்ணீரோடு இருக்கேங்க, என் கண்ணீருக்கு மற்றவங்க காரணமாக இருக்காங்க அப்படின்னு அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். தேவன் சொல்கிறாரு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இனி அவங்க உன் வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல. நீ கடந்து போகிற பிரச்சனைகள் இனி உன் வாழ்க்கையில் சம்பவிப்பதில்லை அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. நீங்கள் இனிமேல் நன்மையை சுகந்தரிக்க போகிறீங்க. ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறாரு. உங்களோடு போராடின மனுஷர்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்கங்க. உங்களோடு யுத்தம் பண்ணின சில மனுஷர்கள் ஒன்றுமே இல்லாமல் இல்பொருளாவார்கள் தேவன் சொல்கிறாரு. ஆமாம், எந்த மனுஷர் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, அவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் பிரித்தெடுப்பார். அந்த மனுஷருடைய சுபாவத்தை நீக்கி போட்டுருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமைன்னு சொல்லுங்க. ஆமாம், இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் காணுகிற எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றினவராக இருக்கிறார், மாற்றுகிறார், மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனுஷர்களை உங்களுடைய சமூகத்திலிருந்து துரத்த போகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளோடு கூட ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜனே, சர்வ வல்லவரே, இது இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களோடு போராடுகிற காரியங்களுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவீங்க. எங்களோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றுமே இல்லாமல் போவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியாய் கூட எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷர்களையும் தேவன் நீர் அப்பா நீக்கி போடும்படி ஆய்கூட ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. விசுவாசத்தோடு தேவனை பற்றிடுங்க, ஜெபித்து காரியங்களை வாய்க்க பண்ண ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென்.